ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது? குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதோடு ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுப்பதால் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணம் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் முதன்மையாக உண்டு. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேலையை கூடுதல் கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தை அலங்கரிக்கும் இந்த தருணம் என்பது பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். அவர் இந்த வேளையில் பெரும்பாலான சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான வலுவான அமைப்பில் வலம் வருவதால் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிடுபடியாக்கப்பட்டு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரும் தருணமாக அமைந்திருக்கிறது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை மாற்றி கொடுக்கிறது. அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளில் திடீர் மாற்றம் உண்டாகும் வேலையாகவும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் பெறக்கூடிய நன்மையை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே நன்மை உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக 9இல் வலம் வரக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் செவ்வாயும் மிக வலுவாக அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிர மங்கள யோகமானது நிறைவாக கிடைக்கிறது. எனவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து அற்புதமான வேலையாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் உறுதியாகவே சுப நிகழ்வுகளில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பு கிடைப்பதால் தான் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் மங்களகரமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் புத்திர பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட குரு பகவான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வக்ரகதியில் வலம் வருகிறார். 9ஆம் இடத்தை நோக்கி நகரும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றம் உண்டு. ஏனென்றால் வக்ரகுரு பல வகையில் நிறைந்த நன்மையை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் வக்ரகுரு வலம் வருவதால் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல், வீடு மாறுதல், பணி மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வக்ரகுருவின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பார்த்த நல்ல செய்தி பல விஷயங்களில் நிறைவாக கைகூடும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு வலம் வருகிறார்.
மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் விளம்பருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்ப்பதை விட நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவேதான் எதிர்பார்ப்பதை விட தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையாக அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகுவின் அமைப்பும் சுகஸ்தானத்தில் பல்வேறு வகையான மனதில் தோன்றக்கூடிய குழப்பம், கவலை போன்றவற்றை நீக்கி தெளிவான மனநிலையுடன் சிந்தித்து பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான ஆற்றலையும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் மிகவும் வலுவாக விளம்பருகிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி விளம்பருவது மற்ற ராசிக்காரர்கள் அனைவரையும் விட அமோகமான நன்மையும் பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை காட்டிலும் சனி பகவான் அதிரடியான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் அனைத்து காரிய தடைகளும் உறுதியாகவே விலகும். சனியின் அமைப்பு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கி விடுகிறது. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ண கிரகமான சூரியனும் 9இல் வலம் வருகிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதால் அலைச்சல் குறையும். பல பணிகளை ஸ்மார்ட்டாக சிந்தித்து செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வித்யாகரகரான புதனும் ஏற்படுத்துகிறார். 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் முற்பகுதியில் 9இலும் முற்பகுதியில் 10இலும் வலம் வரக்கூடிய புதன் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான சிக்கல்கள் நிச்சயம் விலகும். மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. உயர்கல்வி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக உண்டு. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே பெரும்பாலான சிக்கல்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்கள் நினைத்ததை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான தடைகளும் சிக்கல்களும் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் எவ்விதமான சிக்கலும் இன்றி உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள்.